மனநல பிரச்சனை இருக்கு, அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கப்பா அப்படின்னு நம்ம சொல்லும் போதெல்லாம் நமக்கு வரக்கூடிய முக்கியமான சந்தேகம் சைடு எஃபெக்ட்ஸ். ஐயோ என்னப்பா இவ்வளோ சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு, நான் எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிற சந்தேகம் வரும். பொதுவாக எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி டேப்லெட் கொடுக்க மாட்டாங்கங்க. ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்டா ஹிஸ்ட்ரி, பிசிக்கல் எக்ஸாமினேஷன்லாம் பண்ணுவாங்க. தென் அதுக்கப்புறம் இந்த பேஷண்ட் கண்டிப்பா டேப்லெட் தேவையாங்கிறத அசஸ் பண்ணுவாங்க. ரிஸ்க் பெனிஃபிட் அனலைசிஸ் பண்ணுவாங்க. ரிஸ்க்கும் பெனிஃபிட்டும் இருக்கும். ஸோ இவருக்கு பெனிஃபிட் அதிகமாக இருக்குது, இந்த ட்ரக் கொடுத்தா ரிஸ்க் ரொம்ப கம்மி தான் அப்படிங்கிற பட்சத்தை தான் கொடுப்பாங்க. நம்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 டேஸ் கழிச்சோ ஒரு 20 டேஸ் கழிச்சோ ஃபாலோ அப் வர சொல்லுவாங்க. ஏன் அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 ரீசனுக்காக வர சொல்லுவாங்க. நம்பர் 1, இவர் டிப்ரெஷனால் அஃபெக்ட் ஆயிருக்காரு, இந்த டிப்ரெசிவ் சிம்டம்லாம் குறையுதா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வருதா அப்படிங்கிறதையும் மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ மானிட்டரிங் த சைடு எஃபெக்ட்ஸ், ஃபாலோ அப் இஸ் வெரி எசென்சியல். நம்பர் 3 பார்த்தீங்க அப்படின்னா சைக்காட்ரிக் ட்ரக்ஸ் மட்டும்தான் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கா அப்படின்னா கிடையாது. நம்ம டயபெட்டிஸ் ட்ரக் எடுத்துக்கிறோம், ஹைப்பர் டென்ஷனுக்கு எடுத்துக்கிறோம், தைராய்டுக்கு எடுத்துக்கிறோம். ஸோ ஒவ்வொரு ட்ரக்குக்கும் அதுக்கு குறித்தான சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி சீரியஸான நீங்க பயப்படக்கூடிய சைட் எஃபெக்ட்ஸ் வந்தா டோஸை குறைச்சு ஸ்டாப் பண்ணி லீஸ்ட் சைட் எஃபெக்ட் உள்ள ட்ரக்காக தானே கொடுக்கும்.